அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். இந்த வேளையில் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 12லிருந்து 17 வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பெர்கமம் அப்படிங்கிற ஒரு சபையை பற்றிய ஒரு 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 செய்தியை நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு சீட் ஆஃப் சேட்டன் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. சாத்தானின் சிங்காசனம் அப்படின்னு சொல்லி இயேசு சாமி அந்த பெருகமமை குறித்து சொல்லுகிறார். ஓகே, இவங்க உலகத்தோடு ஒத்து வாழ்ந்த ஒரு திருச்சபை. இவங்களை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு முன்பதாக இந்த பெர்கமம்க்கு தேவன் கொடுத்த செய்தி மூலமாக நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளும் முன்பதாக நம்முடைய தலை சாய்த்து தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தின் பல பாகங்கள்ல இருந்து இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம்முடைய தெய்வ செய்தி எங்களுடைய செவிகள்ல இன்று கேட்கப்படட்டும். ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். நீர் கற்றுக் கொடுக்காவிடில் ஆண்டவரே எங்களால் இதை கற்றுக்கொள்ளவே முடியாது. உடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, எபேசு மாதிரி, ஸ்மிர்னா மாதிரி பெரிய சிட்டியாக இது இல்லாமல் இருந்தால் கூட இது ஒரு கிரேட்டஸ்ட் சிட்டி இன் ஏஷியா நம்ம சொல்லலாம். ஏன்னா என்னைக்குமே இது ஒரு கேபிட்டல் சிட்டியாகவே இருந்துட்டு வந்திருக்கு. ஓகே, 282 பிசியில் இதை செலூசிட் கிங்டமுடைய தலைநகராக கட்டினாங்க. செலூசிட் கிங்டம்ங்கிறது மகா அலெக்சாண்டர் சீக்கிரமாகவே இறந்து போயிட்டார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம அவரை பற்றி படிச்சிருப்போம். அவர் சீக்கிரமாகவே இறந்து போயிட்டார். உலகம் முழுவதும் வெற்றி பெற்று சீக்கிரமாக அவருக்கு உயிர் போயிடுச்சு. அவருடைய கிங்டம் 4 பிரிவாக பிரிஞ்சுது. அந்த 4ல் ஒரு பகுதி செலுக்கஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு கமாண்டர் கைக்கு போச்சு. அதுதான் இந்த பகுதி. ஓகே, ஸோ செலூசிட் கிங்டம் உடைய தலைநகராக இந்த பெர்கமம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 133 பிசியில் அந்த செலூசிட் கிங்டம் உடைய ஒரு ராஜா அத்தாலிஸ் அப்படின்னு பேர், அவர் அத்தாலிஸ் 3 அப்படின்னு சொல்லி பேர். அவர் என்ன பண்ணிட்டாரு, இதை ரோம்க்கு என்ன பண்ணிட்டாரு, எழுதி கொடுத்துட்டு அவர் இறந்து போயிட்டார். ஓகே, அப்போ ரோம் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இல்லை, அப்போதான் அவங்க உருவாயிட்டு இருந்தாங்க ஒரு சாம்ராஜ்யமாக. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஆசியாவில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் அவங்க ஆண்டாங்களோ, ரோமன் ப்ராவின்ஸ் ஆஃப் ஏஷியா, அதை என்ன பண்ணாங்க, அவங்க அதுக்கு தலைநகரமாக இந்த பெர்கமமை மாற்றிட்டாங்க. ஸோ இது எப்பவுமே ஒரு ராயல் சிட்டி. ஏன்னா அது ஹோம் ஆஃப் அத்தாரிட்டி அங்கே தான் இருந்தாங்க. ஒரு 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 ராஜரீகமான ஒரு ஊராக அது இருந்தது. ஓகே, இந்த சிட்டி வந்து ஒரு ஹியூஜ் மவுண்டன் மேலே தான் இருக்குது. நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன், இந்த சிட்டிஸ் எல்லாம் பார்க்குற கிருபை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி. இதுக்கு போகிறதுக்கு நாங்கள் கேபிள் காரில் தான் போக வேண்டியது இருந்தது. ஏன்னா இது மலை மேலே இருந்த ஒரு பட்டணம். ஓகே, அப்போ அந்த காலத்தில் இவங்க இருந்த அந்த மலையிலிருந்து மத்திய தரைக்கடல் அவங்க கண்ணுக்கு படுமா. 15 மைல் தூரமாக இருந்த மத்திய தரைக்கடலை அவங்க பார்க்க முடியுமா. அப்போ நடுவில் எதுவும் வேற ஊர்கள்லாம் இல்லாமல் இருந்த காலம்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருந்திருக்கும்ல, அந்த மலை மேலேருந்து அந்த கடல் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துதான். வர்த்தக துறையில் ஒரு பெரிய கிரேட்னஸ் இந்த சிட்டிக்கு இல்லை, பெரிய வியாபாரமோ எதுவுமே இல்லை. ஆனால் இட் வாஸ் அ சென்டர் ஆஃப் கல்ச்சர்னு சொல்லலாம். தே ஹேட் அ வெரி ஃபேமஸ் லைப்ரரி. ஒரு 2 lakhs பார்ச்மெண்ட் ஸ்க்ரால்ஸ் வந்து அந்த லைப்ரரியில் இருந்தது. எகிப்தில் அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் இருந்த லைப்ரரி தான் மகா பெரிய லைப்ரரின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக இவங்க கிட்ட தான் பெரிய லைப்ரரி இருந்துச்சு. த வேர்ட் பார்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிற வார்த்தையே இவங்க ஊர் பெர்கமம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்தது தான். ஓகே, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன்.
3வது செஞ்சுரி பிசியில் ஆண்டுட்டு இருந்த இந்த பெர்கமின் கிங், அவருடைய பெயர் சரியா தெரியல, அவர் என்ன பண்ணார், அலெக்சாண்ட்ரியாவில் இருந்த அந்த பெரிய லைப்ரரியை மெயின்டைன் பண்ண லைப்ரேரியன் அரிஸ்டோஃபேன்ஸ் அப்படிங்கிறவரை என்ன பண்ணார், இங்கே எப்படியோ கொண்டு வந்துட்டார். பயங்கரமாக லஞ்சம் கொடுத்து பிரைப் கொடுத்து ஏமாற்றி அவரை கொண்டு வந்து எங்களோட லைப்ரரியை அலெக்சாண்ட்ரியோடைய லைப்ரரியோட பெருசாக எங்களுக்கு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் கொடுத்து நிறைய பணத்தையும் கொடுத்தாரு. அப்படி நடந்துட்டு இருந்த சமயத்தில் அந்த ஈஜிப்சியன் கிங், அந்த டாலமி, அதை கேள்விப்பட்ட உடனே ஆள் அனுப்பி இவரை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாரு, அரிஸ்டோஃபேன்ஸை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாரு. அண்டு அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட்டாக இவங்களுக்கு அவர் இம்போர்ட்டாக கொடுத்துட்டு இருந்த பேப்பிரஸை நிறுத்திட்டாரு. அந்த காலத்தில் பேப்பிரஸ் இருந்தால் தான் அவங்களால எழுதவே முடியும். ஓகே, அப்போது பேப்பிரஸ் வந்து எகிப்தில் உள்ள நைல் நதி பக்கத்தில் வளர்ந்த நாணல் புல்லிருந்து தான் செய்யப்பட்டதுன்னு நமக்கெல்லாம் தெரியும். ஸோ எகிப்தியர்கள் அதை மற்றவங்களுக்கு கொடுத்தா தான் அந்த பேப்பிரஸ் கிடைக்கும். அதை என்ன பண்ணிட்டாரு, அவர் நிறுத்திட்டார், அவர் கொடுக்க மாட்டேன்னு நிறுத்திட்டாரு. அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்க எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இவங்க என்ன பண்ணாங்க, பேப்பிரஸ் இல்லாததுனால எப்படியாவது எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் இவங்களே ஒரு கலையை கண்டுபிடிச்சாங்க, எழுதுறதுக்கு ஒரு வழியை. இதுதான் பார்ச்மெண்ட் ஸ்க்ரோல்ங்கிறது. மிருகங்களுடைய தோலில் எழுதுகிற ஒரு ஸ்கில் அவங்க லேர்ன் பண்ணாங்க. கடைசியில் அந்த பேப்பரஸில் எழுதுறதே குறைஞ்சி போய் தோலில் எழுதுறதே வந்து அதிகமாயிடுச்சு. நம்ம நாட்டில் கூட ராஜா ராணிகள் அவங்களுக்கு வேறு நாட்டுக்கு செய்தி கொடுத்து அனுப்பணும்னா சுருள் இல்லையா, அந்த தோலில் செஞ்ச சுருளில் எழுதி தான் அனுப்புவாங்க, நம்மளே பார்த்துருக்கோம். ஸோ இவங்க கண்டுபிடித்த தோலில் எழுதும் பழக்கம் உலகம் முழுவதும் பழகி பேப்பரஸில் எழுதுறது அப்படியே குறைபட ஆரம்பிச்சது. அண்ட் பெர்கமன்ஸ் வர் ஸோ ப்ரவுட் ஆஃப் தேர் ஆர்ட், தேர் டிஸ்கவரி. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரிலிஜியஸ் சென்டர்னு நம்ம சொல்லலாம். 2 கோயில் அங்கே இருந்தது. ஒன்று வந்து ஜியஸ் உடைய ஆல்டர் வச்சு ஒரு அத்தீன் டெம்பிள். ஓகே, அத்தீனான்னு சொல்லும் பொழுது நம்ம எபேஸில் பார்த்தோம்னா டயானா, தியானாள் அப்படின்னு சொல்கிறது, அது அத்தீனா எல்லாம் ஒரே பேர் தான். அந்த அம்மாவோட கோயிலுக்கு முன்னால் ஜிஎஸ்க்கு ஒரு பெரிய ஆல்டர் இருந்துச்சு. அந்த ஆல்டர் எப்படி இருந்ததுன்னா, ஆக்சுவலாக அந்த மலையை தொட்டுக்கிட்டு ஒரு பெரிய ராக், ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் ரூம் மாதிரி ஒரு பெரிய ராக் என்ன பண்ணுச்சு, அந்த மலையை தொட்டுக்கிட்டு மலையை விட்டு வெளியில் ஆனால் மலையை தொட்டு மலையினுடைய சப்போர்ட்டில் அந்த ராக் நின்றுச்சு. அந்த ராக்கு தான் அவங்க ஜியஸ்க்கு ஆல்டராக மாற்றிட்டாங்க. அதில் ராத்திரியும் பகலுமாய் புகை போய்கிட்டே இருக்கும். அண்டு ஒரு 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 கோனிக்கல் ஹில் அது. அதில் ஒரு 800 அடி உயரத்தில் ஒரு ராக் வந்து அப்படி நிற்கிது. அதில் புகை போய்கிட்டே இருக்குது, ராத்திரியும் பகலுமா நெருப்பு எரிஞ்சு புகை போயிட்டே இருக்குது. அந்த ஜிஎஸ்க்கு போடுற தூபம், அதை இயேசு சுவாமி சாத்தானின் சிங்காசனம் அப்படின்னு குறிப்பிடுகிறத நாம் பார்க்குறோம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக அஸ்லிப்பியஸ்னு இன்னும் ஒரு கடவுள். ஓகே, அவரை வந்து காட் ஆஃப் ஹீலிங்னு சொன்னாங்க. அவர்கிட்ட நோயாளிகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. உலகத்தினுடைய எல்லா பகுதியிலையும் இருந்து ட்ராவல் பண்ணி வர முடியறவங்க, பணக்காரங்க, தங்களுக்கு நோய் இருக்கிறவங்க எல்லாம் அங்கே கொண்டு வந்தாங்க. அந்த அஸ்லிப்பியாஸுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவன் கையில் வந்து ஒரு கோல் இருக்கும். அந்த கோலில் பாம்பு சுற்றிட்டுருக்கும். ஓகே, அதுதான் அவனுடைய அடையாளம். ஓகே, அந்த ஊரில் வந்து there was a famous college of medical priests. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வாங்குகிற எம்பிபிஎஸ்லாம் கிடையாதுங்க. இது வந்து நம்ம ஊர் சித்தர்கள் மாதிரின்னு சொல்லலாமே. மெடிசன் கற்றுக்கிட்டுற ப்ரீஸ்ட்ஸ் வருவாங்க, அந்த கோயில் பூசாரிகள், அந்த மெடிக்கல் சம்மந்தமாக கற்றுக்கொள்ள அங்கே வருவாங்க. காலேஜ் ஆஃப் மெடிக்கல் ப்ரீஸ்ட்ஸ் அங்கே இருந்தது. அஸ்லிப்பியாஸை இந்த ஜனங்கள்
ரட்சகர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அது கிறிஸ்தவங்களுக்கு தாங்கவே முடியல. நம்ம யாரை ரட்சகர்னு சொல்லுவோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தான் நம்ம ரட்சகர்னு சொல்லுவோம். ஆனா இவங்க அஸ்லிபியாச ரட்சகர்னு சொன்னாங்க. அந்த அந்த அஸ்லிபியாஸோட எம்ப்ளம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கோலில் பாம்பு சுற்றி இருக்கிறது, அது இன்னைக்கு வரைக்கும் மெடிக்கல் ஃபீல்டில் சிம்பிள் ஆஃப் மெடிசனாகவே இருக்குது. நீங்கள் நிறைய மெடிக்கல் ஷாப்ஸில் கூட அந்த சிம்பிள் இருக்கிறத பார்க்கலாம். இனிமேல் பார்த்தீங்கன்னா அதை நோட்டீஸ் பண்ணுங்கள். ஒரு கோல், அதை பாம்பு சுற்றிட்டுருக்கோம். ஈவன் ராயல் ஆர்மி ஆஃப் மெடிக்கல் காப்ஸ் கூட அந்த சிம்பிளை தான் வச்சுருக்காங்க. நிறைய ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் சென்டர்ஸ் எல்லாருமே அந்த சிம்பிள் தான் வச்சிட்ருக்காங்க, ஒரு கோல். இதுக்கு முன்னாடிலாம் நான் யோசித்தேன், அது நம்ம மோசே தன்னுடைய கரத்தில் ஒரு கொம்பில் பாம்பு சுற்றி தூக்குனாரு. தூக்கிட்டு அதை லுக்கப் அண்ட் லிவ்னாரு. அதை பார்த்தா பார்க்குறவங்க பிழைப்பாங்கன்னு சொன்னார். ஒருவேளைன்னா அதுதான் மெடிக்கல் சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்தா, இங்கே போன பிறகு தான் தெரிஞ்சுது இது அஸ்லிபியாஸுடைய சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு, காட் ஆஃப் ஹீலிங் அப்படின்னு புற ஜாதியினர் வணங்குகிற ஒரு கடவுளுடைய சிம்பிளை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய மெடிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்காங்க. ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஊரை பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் அ கேபிட்டல் ஆஃப் தி ப்ராவின்ஸ் ஆஃப் ஏஷியா, ரோமன் ப்ராவின்ஸ் ஆஃப் ஏஷியா. அதனால ஒரு கேபிட்டல் சிட்டியாக இருந்ததுனால, நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அது ரோமர்கள் வந்து அதை ஒரு கேபிட்டலாக வச்சுருந்தாங்க. கேபிட்டலாக இருந்ததுனால ராயர் வழிபாடு இந்த ஊரில் அதிகமாக இருந்தது. சரியா? ஒவ்வொரு வருஷமும் அங்கே உள்ள எல்லா சிட்டிசன்ஸும் அந்த ஊருக்கு வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ராயருக்குன்னு கட்டப்பட்ட கோயிலில் வந்து என்ன பண்ணுவாங்க, ராயனை அவங்க என்ன பண்ணுவாங்க, ராயனே தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். ராயனை தான் கோயிலில் வச்சு கும்பிடணும்னு அவசியமே இல்லை. அவர் ராயனே தேவன்னு ஒரு வார்த்தை சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போயிட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சாமியை வேணாலும் கும்பிட்டுக்கலாம். ஆனால் அன்னைக்கு ஒவ்வொரு சிட்டிசனாக வந்து ராயனே தேவன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்குறது மிகவும் முக்கியமானது. அண்டு அது செய்யலைன்னு சொன்னால் அவங்களுடைய தலைக்கு ஆபத்தாக கூட முடியும். ஆனால் ஸோ இந்த கிறிஸ்தவர்கள், அங்கே வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு அஸ்லிபியாஸ ரட்சகன்னு சொல்கிறதும் ராயனை ஆண்டவன் சொல்கிறதும் ஒரு மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியமாக இருந்தது. அதனால அவங்கள தேவர் டிஸ்லாயல் டு தி ரோமன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரோமர்களுக்கு இவங்க உண்மையாக இல்லை, ரோமர்களை வழிபட மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு பெயர் அவங்களுக்கு வந்தது. ஸோ ரோமர் வழிபாடு அங்கே எப்படி நடந்ததுன்னா, இப்போ நம்ம டயசஸ் மாதிரி நடந்தது. அட்மினிஸ்ட்ரேஷன், நம்ம டயசஸில் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோட அங்கே ஆர்கனைஸ்டாக நடந்துச்சு. ஓகே. அதில் அதை செய்யாதவர்களுக்கு மரணமே தண்டனையாகவும் இருந்தது. ஓகே. சரி, அப்போ பெர்கமமை கர்த்தர் என்ன சொல்கிறாரு, சாத்தானின் சிங்காசனம்னு சொல்கிறாரு. ஓகே. அண்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம இயேசுவை அழைக்கிற நாமம் ராயருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ரட்சகரேன்னு சொல்லி நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்குற நாமம் அஸ்லிபியாஸ்க்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு பரிதாபமான இடத்துல இந்த பெர்கமம்ல உள்ள கிறிஸ்டியன்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தாங்க பாருங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு என்ன செய்தியை கொடுக்க போறான்னு சொல்லி நாம பார்க்க போறோம். 12வது வசனம், பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது. இங்க பாருங்க, பெர்கமு சபையின் தூதனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை கொடுக்கிறார். இந்த செய்தியை நமக்காக யோவான் எழுதி வைக்கிறார். ஓகே, இது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஊர்ல ரோம கவர்னர்ஸ் வந்து 2 விதமானவங்க இருந்தாங்க. ஓகே, ஒருத்தருக்கு வந்து they had the right of sword. அப்படின்னா நீ எந்த இடத்துல உன்னுடைய பட்டயத்தை உபயோகப்படுத்தணும்னு நினைச்சாலும் அந்த இடத்துல நீ உபயோகப்படுத்தலாம். அது ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாகவே கூட உபயோகப்படுத்தப்படலாம். the right
ஆஃப் த ஸ்வாட் அவங்களுக்கு இருந்தது. அண்ட் இன்னொரு குரூப்புக்கு வந்து தே ஹேட் நோ ரைட் ஆஃப் த ஸ்வாட். ஸோ 2 விதமான கவர்னர்ஸ் அங்கே இருந்தாங்க. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இடத்துல ரைட் ஆஃப் த ஸ்வாட் வச்சுக்கிட்டு பட்டயத்தை உபயோகப்படுத்தும் அதிகாரத்தோடு வாழ்ந்த கவர்னர் இருக்கிற இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பாருங்க. அண்ட் உபத்திரவத்தின் மத்தியில் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை காக்க அவங்க மிகவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்றைக்குமே ஒரு த்ரெட் வந்து அவங்க தலைமையிலேயே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். தே ஹேட் த ஃபியர் ஆஃப் த ஸ்வாட் ஆல்வேஸ். அதனால ஒரு பயத்தில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த மக்களை பார்த்து, அந்த பட்டயத்துக்கு நீ பயப்படுற, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்குன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றத நாம பார்க்குறோம். இப்போ 13வது வசனம், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையான சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாளிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கொண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா என்னது? கர்த்தருடைய வார்த்தை இல்லையா? உன்னுடைய உள்ளத்தை குத்துகிற வார்த்தை. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் சும்மா வராது திரும்பி. அவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தை. அந்த வார்த்தைகளை கொண்ட தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஐ நோ வேர் யூ ஸ்டே, ஐ நோ வேர் யூ ஸ்டே. Your home is where Athene and Zeus are worshipped. ஓகே, நீ எங்க இருக்கிற? அத்தீனும் ஜியஸும் வணங்கப்படுகிற ஒரு ஊர்ல நீ இருக்கிற. ஓகே, சாத்தானுடைய சிங்காசனம்னு சொல்லப்படுகிற ஒரு ஊர்ல நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. நீ எங்க இருக்கிற? அஸ்லிபியாச ரட்சகரைன்னு சொல்லி கூப்பிட்டு ஜனங்க வராங்க பாரு, அந்த ஊர்ல இருக்கிற. நீ எங்க இருக்கிற? ராயர்களை வழிபடலைன்னா உன் கழுத்துக்கு கத்தி வரும் அப்படின்னு பயத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்கிறியே, நீ அப்படிப்பட்ட இடத்துல நீ குடியிருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத பார்க்குறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு எஸ்கேப் கிடையாது, தப்பிச்சு போற வழி கிடையாது. இது ஒரு கான்குவெஸ்ட். என்னைக்குமே நாம எதிர்த்து போராட வேண்டிய ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு உனக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து ஓட முயற்சி பண்ணாது. சில நேரங்கள்ல ஏன் ஐயோ எனக்கு இந்த பிரச்சனைகளெல்லாம் இருந்து எங்கேயாவது வெளியே போயிட்டா நல்லா இருக்கும், என்னுடைய வீட்டை விட்டு நான் ஓடிட்டேன்னா நல்லாயிருக்கும், நான் வேலை செய்கிற இடத்த விட்டு நான் ஓடிட்டேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் உன் மனசு போராடிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ குடியிருக்கும் இடத்த நான் அறிவேன், நீ சாத்தானுடைய சிங்காசனம் என்று சொல்லப்படுகிற இடத்துல நீ குடியிருந்துட்டு இருக்கிற, அதை நான் அறிவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. God wants you to stay where you are and do not run away from your situation. ஒவ்வொரு வாழ்க்கையில் வர ஒவ்வொரு துன்பத்தையும் விட்டு நாம தப்பிச்சு ஓட முயற்சி செய்ய வேண்டாம். என்னைக்குமே அதை எதிர்கொள்ளுகிற பலமும் கிருபையும் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே நீ கனி கொடுக்கிற ஒரு செடியாக நீ இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். wherever you are planted, wherever God has planted you, bring forth the fruit which God expects from you. நீ எந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறியோ அந்த இடத்துல தேவனுக்காக நீ கனி கொடு. கர்த்தருக்கு சித்தமான அவரே ஒன்று அந்த இடத்துல இருந்து வேற எங்கேயாவது கொண்டு போவார். அப்படி அவருடைய சித்தம் இல்லைன்னு சொன்னா தயவுசெய்து டோன்ட் ஃபைட் அகெயின்ஸ்ட் இட். நீ இருக்கிற இடத்த நான் அறிவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றாரு பாருங்க, அந்திப்பா அப்படின்னு ஒரு சகோதரனை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தையில, எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் நீ என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதலிக்கல. அங்க ஒருத்தர் ரத்த சாட்சியா மரித்தார். எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? எப்படிப்பட்ட மரணம் தெரியுமா? ஒரு காளைய 2 வெட்டி அதுக்குள்ள அந்திப்பாவை வச்சு அப்படியே ரோஸ்ட் பண்ணதான் நான் படித்தேன். ஓகே, அப்போ அது அந்த அந்த சூட்ல காளை
அந்த மாம்சம் வேகும் பொழுது அந்திப்பாவும் அதுக்குள்ள இருந்து வெந்தார். எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான மரணம்! அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை பார்த்தும் கூட அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் பின்வாங்கல. அப்படிப்பட்ட அண்ட் இன்னைக்கு நம்ம பற்றி நீ என்ன யோசிக்கிற? இப்படிப்பட்ட ஒரு இரத்த சாட்சி நம்ம மத்தியில நம்ம பார்ப்போமானா? நாம் கிறிஸ்தவர்களா இருப்போமா? நம்ம ஓடெல்லாம் செய்வோம், அப்படிதானே? அண்ட் இரத்த சாட்சி அப்படிங்கிற ஒரு நிலைமை நமக்குள்ள வருமானா? எத்தனை பேர் நம்முடைய கிறிஸ்தவத்துல நிலைத்திருப்போம்னு சொல்லி யோசித்து பாருங்க. இந்த கிறிஸ்தவர்கள் நிலைத்திருந்தாங்க. கண்டிப்பா இரத்த சாட்சியாக அவங்களுக்கு முன்னதாக காளையின் நடுவில் வைக்கப்பட்டு ரோஸ்ட் பண்ணப்பட்ட சமயத்திலையும் அவங்க மறுதலிக்கல, கர்த்தருக்காக வாழ்ந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த திருச்சபைக்கு திருச்சபை எப்படி இருந்துச்சு? த சர்ச் வாஸ் லாயல் அண்டர் பர்சிக்யூஷன். பெரிய உபத்திரவம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும், அவங்களுடைய தலைக்கு மேலே ஸ்வாட் இருந்தாலும் அவங்க உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தாங்க. அண்ட் அவங்களுடைய விசுவாசத்தை அவங்க மறுதலிக்கல. ஓகே. அண்ட் உபத்திரவத்தின் மத்தியில் உறுதியாக நின்ன ஒரு சபைன்னு சொல்லி கர்த்தர் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்திப்பாவை ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய உண்மையுள்ள சாட்சின்னு சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்க? எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா அப்படிங்கிற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அந்த உண்மையுள்ள சாட்சிங்கிற பெயர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான பெயர். அவரை 1வது அதிகாரம் 5வது வசனத்திலேயே நம்ம படிச்சப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து எழுந்தவரும் அப்படிங்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். ஓகே. அப்போ தன்னுடைய பெயரை தனக்காக இரத்த சாட்சியாக மரித்தவனுக்கு கர்த்தர் கொடுக்கறத நாம பார்க்கிறோம். பாருங்க, நீ உண்மையா இருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்காக நீ வாழும் பொழுது, அவர் தன்னுடைய நாமத்தை கூட உனக்கு கொடுக்கறதுக்கு தயங்குறது இல்லை. என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நாம பார்க்குறோம். அண்ட் இட்ஸ் ஈஸி டு பி எ கிறிஸ்டியன் வேர் தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நீ வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது, கம்ஃபர்டபுளாக நீ இருக்கும் பொழுது ரொம்ப ஈஸி கிறிஸ்தவர்களாக வாழ்கிறது. ஞாயிற்றுக்கிழமையாலும் கோயிலுக்கு போகலாம், பைபிள் எடுத்துகிட்டு போகலாம், பாட்டு பாடலாம், ஆராதனை பண்ணலாம், வரலாம். ஆனால் the greater glory is given to those who accept martyrdom. இரத்த சாட்சியாய் மரிப்பவர்களுக்கு கிறிஸ்து தம்முடைய நாமத்தையே கொடுக்கிற அளவுக்கு அவர்கள் மகிமை அடைகிறாங்கன்னு சொல்லி நாம பார்க்குறோம். சரியா? இப்போ 14th and 15th verse கம்ப்ளைண்ட். இவ்வளோ நேரம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணார். இயேசுசாமி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணார். அவங்க எவ்வளோ உபத்திரவத்தின் மத்தியில் உறுதியாக நிற்கிறாங்க. அவங்க மத்தியில் ஒரு இரத்த சாட்சியான மரணமே நடந்தாலும் கூட இவங்க தயங்கலை, பின்வாங்கலை, மறுதலிக்கலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இது 14th verse. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். கர்த்தர் அவங்ககிட்ட எதை வெறுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்று டீச்சிங் ஆஃப் பேலம். ஓகே, பிலேயாமின் போதனை. ரெண்டாவது நிக்கோலாய் மதத்தினருடைய போதகம். ஓகே, நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம். இந்த ரெண்டையும் போதிக்கிறவர்கள் அவங்களுக்குள்ள இருந்தாங்க. ஓகே, அதை கர்த்தர் வெறுத்தாருன்னு சொல்லி நாம பார்க்குறோம். அவங்க என்ன போதனை கொடுத்தாங்க? அவங்கள ஒரு காம்ப்ரமைசிங் கிறிஸ்டியன்ஸாக மாற்ற, உலகத்தோடு நீங்கள் ஒத்த வேஷம் தரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை மாற்றுவதற்காக டீச் பண்ணவங்க அங்கே இருந்தாங்கன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். பிலேயாமின் போதனை. பிலேயாமை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா?
எண்ணாகமம் 22வது அதிகாரத்தில் நம்ம பிள்ளையமை பற்றி படிக்கிறோம் இல்லையா. பாலாக்குங்கிற ராஜா இஸ்ரவேல் மக்கள் அவனுடைய ஊரை சுற்றிலும் வந்து இறங்கின உடனே பயந்துட்டு பிள்ளையம்மா கூப்பிட்டு அனுப்புகிறான். நீ ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நீ சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள்னு எனக்கு தெரியும். அதனால நீ என்ன பண்ணு, வந்து இந்த மக்களை சபித்து போடுன்னு சொல்லி கூப்பிடுறான். அவனுக்கு முதல்ல அவன் முடியாதுன்னு சொன்னாலும் அவனுக்கு நிறைய வெகுமதிகளை கொடுத்த உடனே அவன் வந்துடுறான். ஓகே, எல்லா இடத்துலையும் லஞ்சம் தான் விளையாடுது. வந்துட்டு அவன் ஒரு 3 இடத்துல நின்று அவங்கள சபிச்சான். ஆனால் ஒவ்வொருத்தரும் அவன் வாயை திறந்தப்பவும் அவனுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதங்கள் தான் வந்துச்சு. அண்ட் கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்கவே தேவன் விடலை. ஓகே, அப்போ இந்த பிள்ளையாம் ஒரு ஐடியா கொடுத்தான் பாலாக்குக்கு. என்ன கொடுத்தான் தெரியுமா? என்ன என்ன ஐடியா கொடுத்தான் தெரியுமா? இவங்களை சபிக்க முடியாது, இவங்க கடவுள் அவங்க கூட இருக்கிறாரு. ஓகே, நான் வாயை திறந்தாலே ஆசீர்வாதம் தான் வருது, அப்புறம் நீ கஷ்டப்படுவேன். இவன் அவனுக்கு ஐடியா கொடுக்குறேன். என்ன பண்ணு, நீ எப்படியாவது ஒரு பெரிய விருந்து ஒன்று பண்ணு, விக்கிரகங்களுக்கு படைச்ச நம்ம சாமிங்களுக்கு படைக்கிறோம் பார்த்தியா, அதெல்லாம் வச்சு ஒரு விருந்து பண்ணு. ஓகே, அண்ட் 2வது நம்ம பிள்ளைகளை அங்கே விட்டுரு. அப்போ இவங்களெல்லாம் நம்ம இன்வைட் பண்ணுவோம், இவங்களெல்லாம் நம்ம விருந்துக்கு கூப்பிடுவோம், வந்துடுவாங்க, விழுந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போதனையை கொடுத்தான். பாலாமா என்ன பண்ணாப்புல, பாலாக்கும் என்ன பண்ணாப்புல, அதை அக்செப்ட் பண்ணி பிள்ளையாமுடைய போதனையை எடுத்து ஒரு பெரிய விருந்து விக்கிரகங்களுக்கு படைத்த உணவுகளை வைத்து கொடுத்தாப்புல. அந்த இடத்துல அந்த மோவாபிய பெண்கள் எல்லாம் உள்ள விட்டுச்சாப்புல. நான் வாளுங்களும் வந்தாங்க, அதில் விழுந்து போயிட்டாங்க. அன்னைக்கு கர்த்தர் அவங்க எத்தனை பேர் அடிச்சா தெரியுமா? வீரத்தை படிச்சு பாருங்க. விற்கிறதுக்கு படைக்கப்பட்ட உணவுகளையும் வேசித்தனங்களையும் அவங்க அன்னைக்கு பண்ணதுனால 24,000 பேர் அன்னைக்கு ஒரு ராத்திரியில் மடிந்து போனாங்க. இதுக்கு பேர் தான் பிலேயாமின் போதனை அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல சொல்றார். ஓகே, அப்போ இந்த லெட்டரில் பெர்கமம் மக்களுக்கு எழுதுற இந்த லெட்டரில் கர்த்தர் பிலேயாமின் போதனையை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை நான் விரும்பலை, நான் வெறுக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் தெளிவாக சொல்கிறத நாம் பார்க்குறோம். சரியா? பிலேயாமின் போதனை என்னவா இருந்திருக்கும்? நீங்கள் விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிடலாம், நீங்கள் வேசித்தனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போதனையை கொடுத்துருப்பான். ஓகே, அங்கே யார் பிலேயாம் இருந்ததுன்னு தெரியல, ஆனால் பிலேயாமை போன்ற போதனையை கொடுக்குற ஒருத்தன் அங்கே இருந்தான். அவனை நான் வெறுக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னதை நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த வெரி வேர்டு, இந்த பெர்கமாஸுங்கிற வேர்டே, அவங்க ஊரோட பேரே பாலிகமி அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. பல மனைவிகளை மணந்தவர்கள். அந்த வார்த்தையே இந்த பெர்கமாங்கிற பெர்கமாஸுங்கிற வேர்ட்லேருந்து எடுக்கப்பட்டது தானா இங்கிலீஷ்க்கு. ஓகே, அப்போ பெர்கமாஸுங்கிற வேர்டை ஒரு மிக்ஸ்டு மேரேஜை சிக்னிஃபை பண்ணுது. ஓகே, அது அநேக மனைவிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுலேருந்து தான் வருதான், அவங்க ஊரோட பேர்லேருந்து தான் வருதான். அப்போ திருச்சபைக்குள்ள இந்த பாவம், வேசித்தனமும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை உண்ணுகிறதும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாம we are able to understand. சரியா? அண்ட் கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறத கர்த்தர் வெறுக்கிறார். நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனை கூட உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அந்த போதகம் என்னது, நிக்கோலாய்ங்கிறவர் ஆக்சுவலாக நம்முடைய அப்போஸ்தலர்களால் ஒரு he was appointed as a deacon, ஒரு டீக்கனாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் தான். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்ச நாளில் தன்னுடைய டீச்சிங்கை மாற்றிட்டார். he went with wrong teachings. அண்ட் அவருடைய போதனை என்னவா இருந்தது, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், ஏன்னா இந்த சரீரம் அழிந்து போக போகுது, இந்த சரீரத்தை வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோங்க, இது எப்படியும் மண்ணுக்குள்ளே தான் போக போகுது, உங்கள் ஆத்மா தான் மேலே போகும், ஸோ சரீரத்தை வச்சு நீ பாவம் பண்ணலாம். அது ஒரு டீச்சிங், அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்த ஒரு டீச்சிங். 2வது, ஆண்டவரோடு கிறிஸ்து வந்ததுனால கிருபையின் காலத்தில் நாம் இருக்கிறோம். நீ என்ன பாவம் செஞ்சாலும்
அவருடைய கிருபையினால அவர் உன்னை மன்னித்து விடுவார். நீ கட்டளையின் காலத்துல இல்லை, கல்லறிந்து கொள்ளுகிற காலத்துல இல்லை, நீ கிருபையின் காலத்துல இருக்க. அதனால கிருபையினால கர்த்தர் உன்னை மன்னிச்சிருவாரு. அதனால நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதையும் நாம பார்த்தோம். நான் முன்னாடியே உங்களுக்கு இதை சொன்னேன். கர்த்தருடைய கிருபை உன்னை மன்னிச்சிரும், ஸோ நீ என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிக்கலாய் டீச் பண்ணான். இது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு கூட அப்படி தானே, உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்குது. அப்படி தானே 6 நாளும் உலகத்தோடு ஒத்த வேஷத்தை தரிச்சிட்டு 7ஆவது நாள் ஆலயத்தில் போய் ஆராதனை பண்ணிட்டு வர்றது, அது ரொம்ப கம்ஃபர்டபுள், isn't it? ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் எபேசியர் இந்த நிக்கலாய் மதத்தினருடைய போதனைகளை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. கர்த்தர் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணாரு. ஆனால் இங்கே நிக்கலாய் மதத்தினருடைய போதனை இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தது. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் யோசிக்கிறோம், உலகத்தோடு ஒத்து போகிறது ஒரு சாதாரண காரியம் தானே, நான் வேலை செய்கிற இடத்துல நான் ஒத்து போக வேண்டாமா, அநேக காரியங்களை நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே போகணும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நான் எப்படி நான் வேலை செய்ய முடியும், புற மதத்தினர் வேலை செய்கிற இடத்துல நான் இதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், யங் பீப்புள் சொல்லுவாங்க, ஒரு பியர் ப்ரெஷர், நான் இதுக்கு விட்டு கொடுக்கலன்னா எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சிருவாங்க, அதனால எனக்கு நண்பர்கள் வேணும், அதனால என்ன அந்த பியர் ப்ரெஷருக்கு நான் என்னை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய யங் பீப்புள் சொல்லுவாங்க. எனக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உலகத்தோடு ஒத்து போவதற்காக பிலேயாமும் நிக்கலோய் ஐயும் கொடுக்கிற ஒரு போதனை. கர்த்தர் இதை வெறுக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட எதை விரும்புறாரு? ஒரு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைய நம்மகிட்ட விரும்புறாரு. வேதம் முழுவதுமே திருச்சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, நீ பிரிக்கப்பட்ட வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்றத நாம பார்க்கிறோம். இந்த பிரிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்ற வார்த்தை கிரேக்க மொழியில ஹாகியோஸ் அப்படிங்கிற வார்த்தை. ஓகே, we Christians are hagios. We are different. We are separated. We are different people. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஆலயம் இருக்குது. நம்ம ஆலயத்தை கல், மண், பிளாக்கு, செங்கல் வச்சு தான் கட்டியிருக்கோம் இல்லையா? நம்ம வீடும் அப்படி தான் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம வீடும் ஆலயமும் ஒன்றாக முடியுமா? ஆகாது. ஆலயம் தனிப்பட்டது, பிரிக்கப்பட்டது. அது ஒரு பர்பஸ்க்காக ஒதுக்கப்பட்டது. அப்படிதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும். we are Christians are hagios. We are different from others. நாம பிரிக்கப்பட்டவங்க. ஒரு மீன், கடல் மீன் பாருங்க, கடல்ல உப்புல தான் வாழும், அது உப்பு தண்ணியில தான் வாழும். அதை பிடிச்சிட்டு நம்ம வீட்டில் அதை சமைக்கும் பொழுது அதுக்கு உப்பு போடாமல் சமைக்க முடியுமா? அது உப்புல தானே கிடந்துச்சு, உப்பு ஊறிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் உப்பு போடாமல் சமைப்பீங்களா? அது உடம்புல ஒரு உப்பு ஒட்டி இருக்காது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நீ நானும் வாழணும். இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் கூட ஒரு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஒரு ஹாகியோஸ், ஒரு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரியே, உங்ககிட்ட ஆண்டவர் விரும்புறது ஒரு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை. இன்னைக்கு உலகத்தோடு ஒத்த வேஷத்தை நீ தரிக்காதே, நீ மனம் திரும்பு. 16வது வசனம், நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சீக்கிரமா உங்ககிட்ட வருவேன், ஒண்ணு நீ மனம் திரும்பிடு, உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன், ஓகே? நீ மனம் திரும்பிடு, இல்லைன்னா நான் வாயின் பட்டயத்தோட அவர்களோட யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றாரு. யாரு உன்னை தவறா நடத்துறாங்களோ அவர்களோட நான் யுத்தம் பண்ண போறேன். அதனால நீ என்ன பண்ணிடு, அதுல இருந்து உன்னை சீக்கிரமா பிரிச்சிரு. உனக்கு கள்ளப்போதனையை கொடுத்தவர்கள் கிட்ட இருந்து சீக்கிரமா நீ வெளியே வந்துரு. ஏன்னா கர்த்தருடைய கோபாக்கினை யார் மேல இருக்கு? உனக்கு கள்ளப்போதகம் கொடுக்கிறார்களே அவர்கள் மேல பற்றி எரியுது. அவர்களை என்ன பண்ண போறாராம்? அவருடைய வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு.
தம்முடைய வாயின் வார்த்தைகளால அவர்களை யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றத பார்க்கிறோம். அவர்களுடைய கோபம் அந்த போதனையை பெர்கம மக்களுக்கு கொடுத்தவர்கள் மேல இருந்ததுன்னு பார்க்கிறோம். மக்களையும் அவர் நீ மனம் திரும்பிடு, சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி அன்போடு அவர்களை அழைக்கிறத நாம பார்க்கிறோம். The worldly church need to repent. Okay, the worldly church need to repent. அப்படின்னா என்ன அர்த்தம்? And they must deal with those who are worldly. உலகத்தோடு ஒத்து வேஷம் தரிச்சிட்டு 6 நாளும் தங்க இஷ்டப்படி வாழ்ந்துட்டு 7வது நாள் கோயிலுக்கு வராங்க பாருங்க, அவங்களோட அவங்க நிச்சயமா டீல் பண்ணணும். அண்ட் வாயில மாத்திரம் கிறிஸ்தவர்களா சொல்லிட்டு நாங்கள் we are Christians, we are Christians, we are Christians சொல்லிட்டு வாழ்க்கையில ரிப்பென்டன்ஸும் இல்லாம கனியும் இல்லாம மனம் திரும்புதலும் இல்லாம கனியும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களோடு இந்த சர்ச் வந்து டீல் பண்ணணும். ஓகே, அண்ட் வேர்ல்ட்லி திங்ஸ்லேருந்து அவங்க விலகணும். வேர்ல்ட்லி திங்ஸ்குள்ள யாராவது அவங்கள இழுத்தாங்கன்னா அவங்களோட கர்த்தர் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றத நாம பார்க்குறோம். God will fight, okay, with the sword of his mouth. எபிரேயர் 4:12 சொல்லுது, அவருடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கான்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல இருக்குதான். அது என்ன பண்ணுமா? உன்னை ஊடுருவ குத்துமா, உன்னை ஊடுருவ குத்துன்னு சொல்லி நாம பார்க்குறோம். இதுதான் நியாய தீர்ப்புல நடக்கும். பாவம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக தேவன் தம்முடைய வாயின் வார்த்தைகளால யுத்தம் பண்ணுவான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். 17வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. இப்ப என்ன ப்ராமிஸ் ஆண்டவர் இங்க கொடுக்குறாரு? நீ உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காமல் வெளியில வந்துரு, உனக்கு நான் என்னெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. மறைவான மன்னாவை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. யாத்திராகம் 16வது அதிகாரம் 11 15 வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் கொடுத்த மன்னாவில் ஒரு போர்ஷனை எடுத்து உடன்படிக்கையின் பெட்டியில வைக்க சொல்லி சொன்னார். ஓகே, அந்த பாபிலோனியன்ஸ் வந்து இஸ்ரவேல் மேல படையெடுத்து வந்தப்போ 6வது செஞ்சுரி பிசியில அந்த தேவாலயம் இடிபட்டு போயிடுச்சு. ஓகே, ஆனா அதற்கு முன்பதாகவே எரேமியா என்ன பண்ணாலாம், பாபிலோனியர் வரப்போறாருன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்ன எரேமியா என்ன பண்ணிட்டாரு, அந்த உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு போய் எங்கேயோ மறைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்குறோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னு சொன்னா எரேமியாவுடைய புஸ்தகத்துக்கு பின்னாடி, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு பின்னாடி உடன்படிக்கை பெட்டியை பற்றி நீங்க எங்கேயுமே படிக்க மாட்டீங்க. ஸோ எரேமியா எங்கேயோ அதை ஒழிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் எல்லாருமே விசுவாசிக்கிற ஒரு காரியம். ஓகே, ஏன்னா அந்த பாபிலோனியர் வந்து ஆலயத்தை அழிக்கும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல அவர் வந்து அதை எங்கேயோ கொண்டு போய் மறைவா வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுலதான் இந்த மன்னா இருக்கு. இஸ்ரவேலர்களுடைய அந்த மன்னா அந்த பெட்டியில இருக்கு. அதுதான் மறைவான மன்னா. ஓகே, அவங்களுக்கு என்ன விசுவாசம்னா, அவங்க மேசியா திரும்பி வரும் பொழுது எரேமியாவும் கூட வருவாரு. அப்போ நம்முடைய உடன்படிக்கை பெட்டியும் அதுல இருக்கிற மறைவான மன்னாவும் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற விசுவாசம் இஸ்ரவேல் மக்களுக்கு இருக்கு. ஆனா நமக்கு தெரியும், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தெரியும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மேசியா. அவர் தான் நம்முடைய மறைவான மன்னா, அனுதின அப்பம். அவர் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை போஷிக்கிறார், அவர் நம்மை நிரப்புகிறார், அவர் நமக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஜீவ அப்பம் நானேன்னு சொன்ன தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ இன்னைக்கு நீங்க உலக பிரகாரமான உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுல இருந்து பிரிந்து நீங்க இயேசுவை நேசிக்கிறவர்களாய் நீங்க மாறும் பொழுது, இயேசுக்காக வாழ்கிறவர்களாக நீங்க மாறும் பொழுது ஆண்டவர் என்ன உங்களுக்கு தருவாரு? தம்மையே தருவார். ஜீவ அப்பமாகிய அவர் உங்களுக்குள்ள வந்து நிறைப்பதை நீங்க உணர முடியும். He nourishes, he sustains, he energizes.
you to live a victorious life. Okay, if you overcome the worldliness, உலகத்துக்கு ஒத்தது வேஷம் தரிக்காமல் அதுலேருந்து நீ வெளியில வருவாயானால் அவர் என்ன பண்ணுவாரு? He will make you enjoy the blessings of heaven. பரலோக ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலேயே அனுபவிக்கிற ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். He himself will satisfy your spiritual hunger. உன்னுடைய பசியை, உன்னுடைய பசி தாகத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிரப்புவார்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரியா? சரி, இப்போ அடுத்தபடி என்ன தருவாராம்? அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும். இந்த வெண்மைங்கிறது பரலோகத்தின் கலர். ஓகே, வெண்மைன்னு சொன்னாலே அது பரலோகத்தினுடைய ஒரு கலர். அது இட்ஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ரெவலேஷன் சொல்லலாம். அங்கே வெண்ணங்கி தரித்தவர்கள், அண்ட் ஒயிட் ரோப்ஸை பற்றி பார்க்குறோம், ஒயிட் லினன் பற்றி பார்க்குறோம், அண்ட் வெண்மையான சிங்காசனத்தை பற்றி பார்க்குறோம். தேவனுடைய சிங்காசனம் அமைக்கப்பட்டப்போ இது ஒயிட்டே பரலோகத்தின் நிறம். ஓகே, அது ரெவலேஷனில் நம்ம படிக்கிறதே இந்த வெண்மையை பற்றி. ஓகே, ஸோ வெண்மையான குறிக்கல் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். என்ன கொடுப்பாரா? ஒயிட் ஸ்டோன். ஓகே, இந்த ஒயிட் ஸ்டோனுங்கிறது என்னன்னு பாருங்க. இந்த ரோமன் கிரீக் கல்ச்சரில் கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்களா, நீதி கொடுக்கும் பொழுது ஒருத்தனுக்கு கில்ட் இருந்துச்சுன்னா, ஓகே, அவன் குற்றவாளியும் தீர்க்கப்பட்டா உடனே என்ன பண்ணுவாங்களாம்? ஒரு கருப்பு கல்லை தூக்கி எறிவாங்களாம். அவன் நீதிமான்னு தீர்க்கப்பட்டா ஒரு வெள்ளை கல்லை தூக்கி போடுவாங்களாம். ஓகே, நோ மோர் கில்ட், நோ மோர் கில்ட். ஓகே, யூ ஆர் அட்மிட்டட். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஓகே, புதிய கல், உன் மேலே நோ மோர் கில்ட், உன் மேலே இதுக்கு மேலே எந்த குற்றமும் கிடையாது, உன்னுடைய குற்றங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் தான் அது. ஓகே, ஸோ மன்னாவை கொடுப்பாரா? வெண்மையான கல். அந்த கல்லின் மேலே என்ன கொடுப்பாராம்? நியூ நேம் ஆல்சோ. ஏன்னா இந்த நியூ நேம்ங்கிறது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல உடைய ஃபீச்சர். அது ஆபிரகாமின்னு அழைக்கப்பட்டவனை ஆபிரகாம்னு அழைச்ச தேவன் புதிய நாமத்தை கொடுத்தாரு. யாக்கோபுன்னு அழைக்கப்பட்டவனை இஸ்ரவேல்னு அழைச்சாரு, புதிய நாமத்தை கொடுத்தாரு. ஓகே, ஏசாயா 62:2 சொல்றாரு, அவங்களுக்கு ஒரு புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாயின்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு. ஓகே, இட்ஸ் அ ப்ராமிஸ் டு த நேஷன் ஆஃப் இஸ்ரேல். ஓகே, ஆனா இயேசு சுவாமி தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு, தம்மை உண்மையாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு, உலகத்தின் இச்சைகளை வெறுத்து, உலக பிரகாரமான வாழ்க்கையை வெறுத்து, தன்னை உண்மையாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு புதிய நாமத்தை கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. புதிய நாமங்கிறது, இந்த புதியங்கிறது 2 வார்த்தைகளால வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று 2 வார்த்தைகள் இருக்கு கிரேக்க மொழியில. ஒன்று நியோ அப்படிங்கிற வார்த்தை, நியோஸ் அப்படிங்கிற வார்த்தை. நியோஸ்னா, இப்போ என்கிட்ட நிறைய சாரீஸ் இருக்கு, நான் ஒரு புது சாரி எடுத்திருக்கேன். ஓகே, ஜஸ்ட் லைக் ஐ ஹாவ் சாரீஸ் ஆல்ரெடி, என்கிட்ட இருக்கிற புடவை மாதிரி நான் ஒரு புது புடவை எடுத்திருக்கேன். ஓகே, அதுக்கு பேர் தான் நியாஸ். ஓகே, இன்னொரு வார்த்தை இருக்கு, அது காயினோஸ். அந்த காயினோஸ்ன்னு சொன்னா, இது இதுவரை யாராலும் யாரிடமும் இல்லாதது, இதுவரை செய்யப்படாதது, இனிமேலும் செய்யப்படாதது. ஓகே, இட்ஸ் நியூ இன் பாயிண்ட் ஆஃப் குவாலிட்டி, நியூலி மேட், பட் நத்திங் எவர் பிஃபோர் மேட். ஓகே, புதுசாக செய்யப்பட்டிருக்கு, ஆனால் இதுக்கு முன்னாடி யாராலையும் அது செய்யப்படலை, இதுக்கு பின்னாடியும் யாராலையும் அதாவது இதுவரை செய்யப்படாத ஒன்று, காயினோஸ். ஓகே, அப்போ இங்க ஆண்டவர் நமக்கு புதிய நாமம் அப்படிங்கிறதுல அந்த காயினோஸ்ங்கிற வார்த்தையை தான் உபயோகப்படுத்துறாரு. ஒரு புதிய நாமத்தை உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு நியூ ஸ்டேட்டஸ், ஒரு புதிய உன்னுடைய வாழ்க்கையினுடைய தரம், ஒரு புதிய தரம், ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய ஹானர். ஓகே, அண்ட் ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது அந்தஸ்து, இவைகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி பார்க்குறான். இத்தனை அருமையான ஒரு பிளஸ்ஸிங் சொல்லி பாருங்க. இதை ஆண்டவர் அந்த பெர்கமம் சர்ச்சுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. இது நமக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
ப்ராமிஸ் பண்ணது எதை விட்டு விலகணும்? பிலேயாமின் போதனையை விட்டு விலகணும். நிக்லோய் மதத்தினருடைய போதனை விட்டு நாம விலகணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு புதிய மன்னாவையும் புதிய கல்லையும் அதன் மேல் ஒரு புதிய நாமத்தையும் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத நாம பார்க்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு எப்பவுமே நம்முடைய இந்த 7 சபைகளின் காலத்தை நம்முடைய திருச்சபையின் காலத்தோடு ஒப்பிட்டு சொல்றத நீங்க கேட்டிருக்கீங்க. ஓகே, சிலர் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க, சிலர் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதை பற்றி நாம கவலைப்பட வேண்டாம். இதை நாம பார்ப்போம். 312வது ஏடியிலிருந்து 606வது ஏடி வரைக்கும் இந்த பீரியடை ஃபால்ஸ் டாக்ட்ரின் ஆஃப் பேலம் பீரியட்னு சொல்றாங்க. ஓகே, ஏன்னா இந்த சமயத்துல கள்ள போதனைகள் நம்முடைய திருச்சபைக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நாம பார்க்குறோம். ஏன்னா அது வரைக்கும் 312 வரைக்கும் சாதம் என்ன பண்ணா, கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினான். மிகுந்த உபத்திரவத்துக்குள்ள போனாங்க. எரிச்சாங்க, அனிமல்ஸ்க்கு முன்னாடி போட்டாங்க, கொலை பண்ணினாங்க, மசாக்கார் நடந்தது, எல்லாம் நடந்துச்சு. ஓகே, அப்புறம் கிறிஸ்தவர்களை என்ன பண்ணான், அவன் டாக்டிஸை மாத்திட்டான். 312 கான்ஸ்டன்டைன் வந்தாரு. கான்ஸ்டன்டைன் என்ன பண்ணாரு, கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் மற்ற ஜனங்களையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாரு. அவர் ஒரு கிறிஸ்தவர் ஆயிட்டாரு அதனாலதான் அப்படின்லாம் சொல்லாதீங்க. அவங்க அம்மா கிறிஸ்தவங்களானாங்கன்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அவரு ஒரு பாலிட்டிஷியன், ஒரு கிங்காக அவர் என்ன பண்ணணும்னு சொன்னாரு, யோசித்தாரு. ஜனங்களை என்ன பண்ணணும், ஒன்னா இணைக்கணும் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் கொடுமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு பணத்தை வாரி இறைக்க ஆரம்பித்தார். சாதாரணமா திருச்சபையே இல்லாம இருந்த இடங்கள்லாம் திருச்சபைகள் கட்டப்பட்டுச்சு. திருச்சபை இருந்த இடம்லாம் பெஸ்லிகாஸா மாறிச்சு. பெரிய பெரிய பெஸ்லிகாஸ் கட்டப்பட்டுச்சு. ஓகே, அண்ட் ஒரு மேசிவ் சர்ச்சஸ் எங்க பார்த்தாலும் கட்டப்பட்டுச்சு. அவங்க அம்மா கிட்ட நிறைய பணத்தை கொடுத்து இஸ்ரவேலிலே ஏசுசாமி, பெத்லஹேம்ல ஏசுசாமி பிறந்த இடத்துல ஒரு பெரிய சர்ச்சு. அதுக்கப்புறம் ஏசுசாமி இறந்த அந்த டோலராஸ், அவர் ஏசுசாமி போனாரு பார்த்தீங்களா, கொல்கத்தா மலை மேலே ஏறினாரு, அங்கே அவர் மரித்தார் சிலுவையில், அவர் உயிர் தெழுந்தார். அதெல்லாம் அந்த மலையில் ஒரு பெரிய சர்ச்சுக்குள்ளே கவர் பண்ணியிருக்காங்க. அந்த பெரிய சர்ச்சு எல்லாம் கட்டினதெல்லாம் அவருடைய தாயார் தான். அப்புறம் மறுரூப மலை இல்லை ஒரு பெரிய ஆலயம் இருக்குது. 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்தாரு, அங்கே ஒரு பெரிய ஆலயம் இருக்குது. அண்ட் பியாட்டிடியூட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆசீர்வாதங்கள், மலை பிரசங்கம் பண்ணினார் இல்லையா, அந்த மலை பிரசங்கம் பண்ண இடத்துலையும் ஒரு பெரிய ஆலயம் இருக்குது. ஸோ இவைகள் எல்லாம் கட்டினது கான்ஸ்டன்டைனுடைய அம்மா தான். ஓகே, இவைகள் எல்லாத்தையும் இன்னைக்கு 2000 வருஷம் வரைக்கும் அங்கே அது நிற்குதுன்னு சொன்னால் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருந்தாங்க. அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக பணத்தை செலவு பண்ணி கட்டினாங்க. அந்த ஆலயங்களுக்குள்ளே இருக்கிற பொண்ணு வெள்ளி, அந்த விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே அந்த சமயத்தில் வந்தது தான். ஓகே, கோல்ட் அண்ட் சில்வர் ஃபில் த சர்ச்சஸ். ஓகே, அண்ட் சீக்கிரமாகவே பிஷப்ஸ்க்கெல்லாம் ஆடை மாற ஆரம்பிச்சது. அப்புறம் காஸ்ட்லி வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் போட ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய அவங்க உட்கார்ந்ததெல்லாம் த்ரோனாக மாறிச்சு. அவங்களுக்கு மார்பிள் ஆல்டர்ஸ் கட்டினாங்க. அப்புறம் அவங்களுக்கு நிறைய கோல்டு ஜெம்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுடைய இடம்லாம் அலங்கரிக்கப்பட்டுச்சு. அவங்க வச்சிருந்த க்ரௌன் மாறிச்சு, எல்லாமே மாறிச்சு. ப்ரீச்சிங்கும் மாறிச்சு. உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிற கள்ள போதனையும் திருச்சபைக்குள்ள வர ஆரம்பிச்சது. அநேக புற ஜாதியினருடைய பண்டிகைகளை கிறிஸ்தவர்கள் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்டு கள்ள போதனைகள் உள்ளவர ஆரம்பித்த காலம் சொல்லி இந்த 312லேருந்து 606 வரைக்கும் சொல்கிறாங்க. இதுதான் த பீரியட் ஆஃப் த டீச்சிங்ஸ் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் பேலம் அப்படின்னு சொல்லி, பிலேயாமின் போதனை காலம் அப்படின்னு சொல்லி திருச்சபையின் காலம் பிரிக்கப்பட்டு இருக்கு. அன்பின் சகோதரனே சகோதரியே, பிலேயாமின் போதனை இன்னைக்கு உன் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறதா? கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து நீ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வரணும்னு சொல்லி அழைக்கிறார். ஹாகியோஸ்ங்கிறது கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. பரிசுத்தமான வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை.
அவருடைய நாம மகிமைக்காக மாத்திரம் வாழ்கிற வாழ்க்கை. 6 நாள் கிறிஸ்தவர்கள், ஒரு 6 நாள் புற மதத்தினர் போல வாழ்றது, ஒரு நாள் கிறிஸ்தவர்களாய் வாழுகிற வாழ்க்கை இல்லை. அந்த வாழ்க்கை ஆண்டவர் உன்கிட்ட கேட்கல. பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் உன்னை இன்னைக்கு அழைக்கிறார். பரிசுத்த தேவன் உன்னிடம் கேட்பதெல்லாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. பிலேயம்மன் போதனை உனக்குள்ள இருக்குமானா, நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துதான் ஆகணும், என் வேலைக்காக அப்படிதான் இருக்கணும், என் வீட்டுக்காக இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பேன். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னை பிரித்தெடுத்த வாழ்க்கைக்கு அழைக்கிறார். பரிசுத்தமுள்ள தேவன் உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை மறைந்த மன்னா, அவரே ஜீவ அப்பம், அவர் உன்னை நிரப்ப அவளோடு காத்திருக்கிறார். உன்னுடைய எல்லா பசி தாகம், ஆவிக்குரிய பசி தாகத்தை நிரப்ப வல்லவர். அவர் உனக்கு புதிய நாமத்தை கொடுக்க காத்துட்ருக்கார். ஒரு புதிய ஸ்டேட்டஸ், ஒரு புதிய அந்தஸ்து. அவருடைய மகிமையான ஒரு பிள்ளை அந்திப்பாவுக்கு அவர் தன்னுடைய நாமத்தையே கொடுத்த தேவன் இன்னைக்கு உன்னிடம் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அவர் உன்னை விரும்புறதெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை. தேவ ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.